வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, குரோம் ப்ரௌசர்ல எப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுப்பதுன்னு பார்க்க போறோம். முதல்ல தமிழ் டெக் டியூட்டோரியல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழ சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ரைட் சைடு மேல டாப்ல இந்த 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. மோர் டூல்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. டெவலப்பர் டூல்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் மேலே என்ன ஃபார்மேட்டில் வேணும்னு கேட்கும். அதில் உங்களுக்கு என்ன ஃபார்மேட் பிடிச்சிருக்கோ அதை கொடுக்க வேண்டியது தான். ஐஃபோன் ஃபார்மேட் கொடுத்தோன்னா மொபைல் ஃபார்மேட் வரும். iPhone 6, iPhone 5, Nexus 6P, Nexus 5X, கேலக்ஸினா கேலக்ஸி இது வரும். லேப்டாப் இது ஐபேட் ப்ரோ, இது லேப்டாப்பு. இப்போ நான் லேப்டாப்பு சூஸ் பண்ணுறேன். அது எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுனா, இதில் ஒரு 3 டாட் இருக்கும். இங்கே இருக்குது, இது இல்லை, இந்த சைடு இருக்குது, ஃபஸ்ட் இருக்கிறது. அதை கிளிக் பண்ணுங்கள். கேப்சர் ஸ்க்ரீன்ஷாட்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். உடனே டவுன்லோட் ஆயிரும். நான் ஆயிட்டது. அதை கிளிக் பண்ணால் நான் ஸ்க்ரீன்ஷாட்டு உடனே வந்து விட்டது. இவ்வளோ தாங்க, 1 நிமிடத்தில் முடிஞ்சிடும் ஸ்க்ரீன்ஷாட். வேறு டெக் வீடியோஸ்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக நாங்கள் இருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், டம்ளர் அப்படி எல்லா சோசியல் மீடியாலையும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.